நம்ம தொட்டி நிறைய பாருங்களேன், கீழே நெல் எவ்வளோ வந்துருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பறிச்சிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய்க்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம மஞ்சள் காமாலை இருக்குதுன்னா அதுக்கும் வந்து மஞ்சள் காமாலைக்கும் அரைச்சிட்டு இது கொடுப்பாங்க. வெறும் வயிற்றில் மோரில் கலந்து இதில் கொடுத்துருவாங்க. மஞ்சள் காமாலைக்கும் சாப்பிட்லாம். இது வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிட்லாம், மோரில் கலந்து சாப்பிட்லாம். குளிர்ச்சி தான் இது. இது பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு. மொத்தமே அது இது தான் இருக்குது. நான் தேங்காய் எண்ணெய்க்கு காய வச்சு இதை அரைச்சி நல்லா நிழலில் காய வச்சு தேங்காய் எண்ணெய்க்கு நான் போட்டுருவேன். இங்கே பாருங்கள், இந்த தொட்டிலாம் கூட மொத்தமாகவே கீழே நெல் தான். இங்கே பாருங்கள், இது மொத்தமே இந்த தொட்டிலாம் கூட கீழே நெல் தான் நிறைய இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம எல்லா கீரையும் நம்ம வந்து அந்த கரிசலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, வேப்ப இலை, மருதாணி, பாருங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துட்டேன் பாருங்களேன். மருதாணி இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி நிழலில் காய வச்சு அதில் வந்து சுருள் பட்டை சேர்த்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக வந்துருக்கு பாருங்களேன். இதையே நம்ம வேஸ்ட்டு பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக கீரை மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 2 கட்டு கீரை மாதிரி வரும். இந்த எடுத்து வச்சு எல்லா மூலிகையும் சேர்த்து இங்கே பாருங்கள், செம்பருத்தி இந்த இலையும் சேர்க்க போகிறேன் நான் அதில் தேங்காய் எண்ணெய்க்கு. எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம முடிக்க போட்டு அவ்வளோ நல்லது. இந்த பூ தான் பயங்கரமான கலராக இருக்குது. நம்ம கையில் நசுக்குனாவே அந்த சாதாரண செம்பருத்தி வந்து அந்த மாதிரி கலர் வரல. இது அப்படியே மை மாதிரி வருது இந்த செம்பருத்தி. இதெல்லாம் பறிச்சிக்கலாம் இப்போ.